அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய மீண்டும் சீதை கதையின் தொடர்ச்சி. மறுநாள் காலை மகேந்திரன் கடைக்கு போகும் முன் சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரனை சந்திக்க வேண்டும் என்பதை லாவண்யா அறிவாள். அவள் விடியும் முன்பே எழுந்து விட்டிருந்தாள். ஸ்நானம் செய்துவிட்டு ஈரத்தலையை துவட்ட நேரமின்றி துவாலையை முடியுடன் முறுக்கி தலையில் சுற்றி கொண்டு பூஜை அறை விளக்கை ஏற்றிவிட்டு காஃபி பலகாரம் தயாரிப்பதில் மும்முரமாக இருந்தாள். அன்று இரவு வெகுநேரம் அமைதி இல்லாது படுக்கை மீது கணவன் புரண்டு கொண்டிருப்பதை அவள் கவனித்தாள். ஒரு சாதாரண விஷயம், இதுக்கு இப்படி ஏன் மனசை குழப்பிக்கிறீங்க? அவன் தோலை மெல்ல தட்டி கேட்டாள். தன்னோட கூட டவுன் ஆஸ்பத்திரி பிணக்கணங்குக்கு கூப்பிட்டுருக்கிறார் சப் இன்ஸ்பெக்டர். எனக்கு அங்கே எல்லாம் போக பிடிக்காதே. இறந்து போனவன் ராத்திரி உங்கள் கனவில் வந்து பயமுறுத்த வரப்போறான். அவனது சுருண்ட கிராப்பு முடியை கைகளால் அலைந்து கொண்டு விளையாட்டாக கேட்டாள். உனக்கு ஆஸ்பத்திரியில் வேலை செய்த அருவருப்பு உணர்வு தெளிஞ்சு போயிருக்கு. என் விஷயமே வேற. தெருவிலே குப்பை கூலத்தை பார்த்தாலே எனக்கு குமட்டிக்கிட்டு வரும். நம்ம தெருவை மற்ற வீட்டுக்காரங்க அசுத்தப்படுத்துக்கிறாங்களேன்னு ஆள் ஒருவனை என் செலவில் நிதக்கும் தெருவை கூட்ட சொல்லி வச்சிருக்கிறேன், தெரியும் இல்லையா? மகேந்திரனது பழக்க வழக்கங்கள் அத்தனையையும் அவள் அறிந்து கொண்டு விட்டவள் என கூற முடியாது. ஆனாலும் மனைவியாக அவனுடன் வாழத் தொடங்கிவிட்டிருந்த அந்த சில மாதங்களில் அவள் ஓரளவு புரிந்து கொண்டிருந்தாள். அவனது ஆடைகள் சுத்தமாக துவைக்கப்பட்டு பெட்டி போட்டு பீரோவில் அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதை அவன் பெரிதும் விரும்பினான். லாவண்யாவோ அவனது தாயோ பரிமாறும் போதும் சுத்தமாக உடுத்தி இருக்க வேண்டும் என்பது அவன் கண்டிப்பு. சாப்பாட்டு தட்டு பளிச்சென்று இருக்க வேண்டும். டம்ளர்கள் துப்புரவாக கழுவப்பட்டிருக்க வேண்டும். தோட்டத்தில் காய்ந்த இலைகள் குவியலாக கிடக்கக்கூடாது. சாப்பிட்டு விட்டு கையை மேல் துண்டில் துடைத்து கொள்ள விரும்பாது தனியாக பீங்கான் அருகில் ஒரு துவாலை வைத்திருக்க வேண்டும் என்று அவன் கட்டளையிடும் பழக்கம். பெற்றவர்களுக்கு ஒரே மகன், வசதியான குடும்பம், பல சலுகைகளை அனுபவித்து பழகிவிட்டவன். அதனால் கொஞ்சம் பிடிவாதம் அதிகம் உண்டு. அதே சமயம் அவன் தாய் மீது அவனுக்கு மட்டற்ற பாசம். காதலித்து கல்யாணம் செய்து கொண்ட லாவண்யா மீது எல்லையற்ற அன்பு. தாய்க்கும் தாரத்திற்கும் இடையே பாச உணர்வை பகிர்ந்து கொள்ள இயலாது தவிக்கிறவன். பட்டணத்தில் படித்தவன் என்றாலும் கிராமத்து சூழ்நிலையில் வளர்ந்தவன். நாகரிக பழக்க வழக்கங்களை அனுசரித்தாலும் சில கட்டுத்திட்டங்களுக்குள் அடங்கி போனவன். கடவுள் நம்பிக்கை உடையவன். அது அபரிமிதமாகி போய் சில சாதாரண நம்பிக்கைகளில் அவனை ஆழ்த்தி விட்டிருந்தது. தேங்காய் நல்லா உடைஞ்சிருக்காப்பார் லாவண்யா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் என்று அவன் பூஜை வேளையில் கவலைப்பட்டால் லாவண்யா தனக்குள்ளே சிரித்து கொள்வது வழக்கம். அவள் அண்ணன் தாமோதரன் படித்தவன்தான். ஒரு கம்பெனியில் தலைமை கணக்கராக இருந்தான். அவனது வருவாயில் ஒரு சிறு ஓட்டு கூரை வீட்டில் வாடகை கொடுத்து வாழ முடிந்தது. அண்ணி ஜெயாவும் படித்தவள்தான். வேலைக்கு போகாது குடும்பத்தை நிர்வகித்து கொண்டிருந்தாள். 2 குழந்தைகள், திருமணமாகாத தங்கை. பற்றாக்குறை பட்ஜெட்டில் ஓடும் வாழ்க்கை என்றாலும் அமைதியாக வாழ்ந்தனர். அவள் கடவுள் நம்பிக்கை உள்ள பெண்ணாகத்தான் வளர்க்கப்பட்டாள். ஆனால் அண்ணா அவளுக்கு போதித்த தத்துவம் இது மாதிரியான நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்டது. கணவனிடம் அவளுக்கு தீவிர அன்பு. ஆனால் அவனது கட்டிப்பெட்டித்தனத்தை அவளால் ஏற்க இயலவில்லை. மாமியாரிடம் அவளுக்கு மதிப்பு உண்டு. தன்னை விரும்பாது மாமியார் பலர் முன்னிலையில் சாடி அவமானப்படுத்துவதைக் கண்டு உள்ளூர வெகுண்டாள். எதிர்த்து பேசிவிடுவது சுலபம். மகேந்திரன் மேல் இருந்த மற்றற்ற காதலால் அவள் பொறுமையாக இருந்தாள். ஆனால் மாமியார் கனகம் அவளை தவறாகவே புரிந்து கொண்டிருந்தாள். பணக்கார வீட்டு பிள்ளை என்று தன் மகனை லாவண்யா வசமாக பிடித்து கொண்டு விட்டதாக மனம் கசந்து போனாள். பணத்திற்கும் பதவிக்கும் வசதியான வாழ்க்கைக்கும் அவள் நினைத்து ஆசைப்பட்டிருந்தால் கல்யாணம் செய்து கொண்டு அமெரிக்காவுக்கு பயணப்பட்டிருக்கலாம். சென்னையில் புறநகர் பகுதியில் மிகவும் பிரபலமாக விளங்கிய சங்கரி நர்சிங் ஹோமில்தான் அப்போது அவள் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அங்கேதான் அவளை முதலாக டாக்டர் தினகரன் சந்தித்தான். அமெரிக்க ஆஸ்பத்திரிகளில் பணியாற்றி பணத்தை குவிக்க ஆசைப்பட்டு அதற்கு வேண்டிய நுழைவுத் தேர்வுகளை எழுதி வெற்றி பெற்றிருந்தான். அவன் சகோதரி தன் டாக்டர் கணவனுடன் அங்கே வாழ்வதால் மெல்ல தன் தம்பியை அங்கே தருவித்து கொள்ள ஆவணம் செய்து கொண்டிருந்தாள். அந்த மாதிரி கட்டத்தில் தற்காலிகமாக சில மாதங்கள் வேலை செய்ய அவன் அங்கே வந்து சேர்ந்து கொண்டிருந்தான். பார்க்க கட்டழகன் அல்ல, ஆனால் தொழில் நுணுக்கம் அதிகம் தெரிந்தவன்.
சாதாரண குடும்பத்திலிருந்து தான் வந்தவன். விரைவில் தான் அமெரிக்காவிற்கு குடியேறி ஓஹோ என்று வாழப்போகும் எதிர்பார்ப்பில் ஒரு பெருமை, மமதை. ஆபரேஷன் தியேட்டரில் உதவி செய்யும் நர்ஸாக அன்று அவள் பணிபுரிந்தாள். அன்றுதான் அவன் ஒரு அறுவை சிகிச்சையை மேற்கொண்டிருந்தான். ஆபரேஷன் முடிந்ததும் மூக்கை மறைத்த மாஸ்கை கழற்றிவிட்டு தலையில் இருந்த தொப்பியை கழற்றி கையில் பிடித்தபடி அவளை கூர்மையாக பார்த்தான். ரொம்ப நல்லா குறிப்பறிஞ்சு செய்கிறீங்களே. ஆமாம், உங்க பேர் என்ன? முறுவலுடன் கேட்டான். லாவண்யா. அழகான பெயர். அதை போலவே அழகான பெண் நீங்க. மேலே பேச முடியாது தடுமாற்றத்துடன் கண்களால் அவளை அளந்து கொண்டு நின்றான். தேங்க்யூ டாக்டர். பேச்சை துண்டித்து கொண்டு அவள் நகர்ந்து விட்டாள். சில நாட்களுக்கு பின் அவர்களது வீட்டை தேடிக்கொண்டு அவன் வந்து விட்டிருந்தான். அவளது அண்ணி ஜெயாவுக்கு அவன் ஒரு வழியில் தூரத்து உறவு முறை என்று சொல்லிக் கொண்டு வந்திருந்தான். அண்ணனுக்கு அவனை மிகவும் பிடித்து போய்விட்டது. ஒரு நாள் வேலையிலிருந்து திரும்பியதும் குளித்து உடை மாற்றிக்கொண்டு கூடத்திற்கு லாவண்யா வந்தபோது அண்ணா பரபரப்புடன் மேலும் கீழும் உலாவிக் கொண்டிருந்தார். உட்காரம்மா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அண்ணனது பீடிகை அவளுக்கு மெத்த வியப்பை தந்தது. அண்ணி சமையல் அறை வாயில் படி அருகே ஒதுங்கி நின்று கொண்டிருந்தாள். குழந்தைகள் இன்னொரு அறையில் பள்ளிக்கூடத்தில் கொடுத்திருந்த வீட்டு பாடங்களை படிப்பதில் ஈடுபட்டிருந்தன. நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகிற டாக்டர் தினகரனை பற்றி என்னம்மா நினைக்கிற? ரொம்ப கெட்டிக்காரர். விரைவில் அமெரிக்கா போக இருக்கிறார். உனக்கு அமெரிக்காவிற்கு போய் தங்கி வாழ விருப்பம் இருக்காமா? உங்களை எல்லாம் விட்டுட்டு அங்கே போய் சம்பாதித்து நான் மூட்டை கட்ட வேண்டியது அவசியமா அண்ணா? ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் எங்களை எல்லாம் விட்டுட்டு புருஷன் வீட்டுக்கு போக வேண்டிய பெண் தானே. அதுக்கு இப்போ என்ன அவசரம் அண்ணா? அவசரம் வந்திருக்கு, கேட்குறேன். டாக்டர் தினகரன் உன்னை கட்டிக்க ஆசைப்படுகிறார். இதை போல ஒரு நல்ல வரன் நமக்கு கிடைக்கிறது கஷ்டமம்மா. எச்சிலை விழுங்கி கொண்டாள். அண்ணாவின் சுடறிய பார்வையை சந்திக்க முடியாது குழம்பி போனாள். நான் ஏற்கனவே ஒருவரை காதலிக்கிறேன். எனக்கு டாக்டர் தினகரன் மேல விருப்பம் இல்லை என்று சொல்ல துணிவிருக்கவில்லை. வேண்டாம், எனக்கு கல்யாணம் வேண்டாம். என்னை வற்புறுத்தாதீங்க அண்ணா என்றவள் திடீரென்று விம்மி அழத் தொடங்கினாள். அட, என்ன நீ பச்சை குழந்தையா இருக்க? கோடீஸ்வரன் வந்து இந்த பெண்ணை நானே கட்டிக்கொள்வேன் என்று மாலையோடு நம்ம வீட்டு வாசலில் நின்னா கூட உன் விருப்பத்துக்கு மாறா நான் எதுவும் செய்ய மாட்டேன். கண்களை தொடச்சிக்கோ, அண்ணா அன்புடன் அதட்டினார். அன்னைக்கு கொஞ்சம் மனத்தாங்களாக தான் இருந்தது. 2 மாதங்களுக்கு பின் அவர்களிடம் வழியே வந்து பெண் கேட்க மகேந்திரன் வரப்போகிறான் என்ற ரகசியம் அப்போது அவர்களுக்கு தெரியாது. அவர்களது காதல் அந்த ஆஸ்பத்திரியில் தான் துவங்கியது. டாக்டர் தினகரன் அங்கு வேலைக்கு வந்து சேரும் முன்னர் நடந்த சம்பவம் அது. சென்னைக்கு வியாபார விஷயமாக வந்திருந்த மகேந்திரன் தான் தங்கியிருந்த ஓட்டலில் இருந்த தனது நண்பனை பார்த்து வர புறப்பட்டான். நடைபாதையில் நண்பனுடன் பேசிக்கொண்டு டாக்ஸி ஒன்றை தேடி பிடிக்க மெல்ல நடந்து சென்று கொண்டிருந்த போது வேகமாக ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிள் சாலையிலிருந்து சறுக்கி அவன் பக்கம் நகர அந்த வேகத்திலே தள்ளப்பட்டு நடைபாதை ஓரத்திலே சாலை ரிப்பேருக்காக வெட்டி இருந்ததொரு பள்ளத்தில் மகேந்திரன் விழ வலது காலில் முறிவு ஏற்பட்டு விட்டது. நண்பனும் மோட்டார் சைக்கிள் ஓட்டியவனும் அதிசயமாக சிறு சிராய்ப்பு காயத்துடன் தப்பித்து கொள்ள அவன் அந்த தனியார் மருத்துவமனையில் எலும்பு முறிவு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தான். இப்போ வலி குறைஞ்சிருக்கா? கேட்டபொழுது மயக்கத்திலிருந்து விழித்து கொண்டு அவன் லாவண்யாவை பார்த்தான். திருமணத்திற்கு பின் அடிக்கடி அவன் அந்த நிகழ்ச்சியை சொல்லி மகிழ்வது வழக்கம். வலி தாங்க முடியாது துடித்து போய் பின் மருந்தினால் மயக்க நிலையில் ஆழ்ந்து விட்டிருந்த நான் விழித்து கொண்டு உன் முகத்தைத்தான் முதலில் பார்த்தேன். இரக்கம் கலந்த கண்களும் மனதை மிருதுவாக தடவிய புன்னகையும் உன் இனிய குரலும் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? நான் சின்ன பையனாக இருந்தபோது காய்ச்சல் தலைவலின்னு அவதிப்பட்டால் என் அம்மா பக்கத்திலே உட்கார்ந்து நெற்றியில் மருந்து பூசி தடவி விடுவாங்க. அவங்க கட்டியிருக்கும் புடவை தலைப்பு லேசாக என் கழுத்தை வருடும். கம்மென்ற தாழம்பூ மடல் வாசனை சுகமாக மூக்கை தழுவும். அவங்க விரல்கள் மிருதுவாக வருடினதும் தலைவலி மாயமாகிவிடும். உங்க அம்மாவை பார்த்தது போலத்தான் உங்களுக்கு நான் தெரிந்தேன். அவன் கன்னத்தை கிள்ளி விளையாடுவாள் லாவண்யா. ஒன்று புரிஞ்சுக்கோ, ஒவ்வொரு மனிதனும் தன் தாயிடம் கண்டு அனுபவித்த அன்பைத்தான் தன் மனைவியிடமும் எதிர்பார்க்கிறான்.
சில அதிர்ஷ்டம் பிடித்தவர்களைத் தவிர மனிதன் பிறந்தவுடன் முதலாக பார்த்து சிரிக்க தெரிந்து கொள்ள உதவுகின்ற முகம் தாயுடையது. தாயை போன்ற அழகும் நற்குணமுடைய ஒரு பெண்ணை தேடிக்கொண்டு இன்னும் விநாயகர் ஆற்றங்கரை ஓரங்களில் குடிகொண்டிருக்கிறார் என்பாங்களே, அதுபோல நீங்களும் தவம் இருக்க வேண்டி வந்திருக்கும். அதான் அவங்களைப் போல நல்ல குணமுள்ள பெண்ணான நீ எனக்கு கிடைச்சிட்டியே. நான் உங்க தாயாரிலிருந்து வித்தியாசப்பட்டவ, அன்பில் துளியும் வித்தியாசப்பட்டவள் இல்லை. இந்த கால் சரியாகி விடுமா? நான் எழுந்து முன்போல நல்லா நடப்பேனா? பயந்து கொண்டு அவளை அவன் கேட்டபோது அவள் சிரித்தாள். உங்கள் குழந்தைகள் பின்னாடி தோட்டத்தில் கண்ணாமூச்சி விளையாடப் போறீங்க கொஞ்ச நாளில், சரிதானே? கண்ணம் குழிய சிரித்தாள். என்ன யோசிக்கிறீங்க? அவள் அதட்டினாள். நீங்க சிரிக்கும்போது வலது கன்னத்தில் குழி விழுது. அப்படிப்பட்டவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலியும்பாங்க. எனக்கு இன்னமும் கல்யாணம் ஆகலை. அதனால என் குழந்தைகளை துரத்துக்கிட்டு தோட்டத்தில் கண்ணாமூச்சி விளையாட முடியாதேன்னு கவலைப்படுறேன். குறும்புத்தனமாக அவன் சிரித்தான். சீக்கிரம் செய்துக்கோங்கோ, அந்த குறை தெரிந்துவிடும். வேடிக்கையாக பதிலளித்துவிட்டு அவள் நகர்ந்து விட்டாள். 2 தினங்களில் மகனை பார்க்க மருத்துவமனைக்கு அவன் தாய் வந்திருந்தாள். நோயாளியின் நாடி துடிப்பு, உடல் உஷ்ணம் இவைகளை கவனிக்க அவள் உள்ளே நுழைந்தபோது கனகம்மாள் அவளை ஏற இறங்க பார்த்தாள். இந்த மேனாமினுக்கிகள் எல்லாம் நர்ஸுக்கு படித்து வேலையா செய்ய போகிறாங்க. யாராவது வசமாக கிடைச்சா கைக்குள் போட்டுக்குவாங்க. ஒட்டுமொத்தமாக படித்துவிட்டு வேலை செய்யும் பெண்களை பற்றிய தன் தாழ்வான அபிப்பிராயத்தை அவன் தாயார் வெளியிட்டதை அவள் கேட்டுவிட்டாள். முகம் மாறிப்போய் நின்ற லாவண்யாவை கடுமையாக பார்த்தாள் கனகம்மாள். அன்று ஆரம்பித்த கடுமை அந்த முகத்திலிருந்து இன்னமும் மறையவில்லை. மருமகளாக அவள் வீட்டுக்குள் வந்த பின்னால் அது அதிகமாகிவிட்டதென்றே சொல்ல வேண்டும். மேனாமினிக்கு என்று மருத்துவமனையில் பார்த்தபோதே கணிப்பு செய்து விட்டிருந்த லாவண்யா தன் மகனை கைக்குள் போட்டுக்கொண்டு தாலியை கட்டச் சொல்லி தங்கள் வீட்டுக்குள் புகுந்து கொண்டு விட்டாளே என்ற எரிச்சல். மாடி குளியல் அறையில் தண்ணீர் குழாய் திறந்து விடப்பட்ட சத்தம் கேட்டதும் தன் சிந்தனைகளை உதறிவிட்டு அரைக்குறையாக காய்ந்து விட்டிருந்த முடியை சீவி அழகாக கொண்டை போட்டுக்கொண்டாள். நெற்றி பொட்டை சீர் செய்து கொண்டாள். பூஜை அறை கூடையில் மீதமாக வைத்திருந்த முல்லை சரத்தை எடுத்து தலையில் சூடிக்கொண்டாள். கணவனை கவனிக்க அவள் தயாராக வெளியே வந்தபோது அவளுக்கு முன்னதாகவே கனகம் நெற்றியோரும் பட்டையாக வெளுத்து விட்டிருந்த முடியை வாரி கோடாலி முடிச்சிட்டு கொண்டு நெற்றியில் திருநீர் கீற்றுடன் வெள்ளை ரவிக்க மீது கழுத்தோறும் தங்கச் சங்கிலி கொத்தின் வைர முகப்பை தள்ளிவிட்டு கொண்டு, என் பிள்ளையவன், அவனுக்கு காப்பி பலகாரம் கொடுத்து உபசரிக்கும் உரிமை என்னுடையது என்று பேசாமல் பேசிய விழிகளால் மருமகளை எரிப்பது போல பார்த்துவிட்டு, அந்த வீட்டில் காலை வேளையில் 2 விதமான பலகாரமாவது செய்து வைக்க வேண்டும் என்பதை வந்த நாளே லாவண்யா தெரிந்து கொண்டிருந்தாள். மகேந்திரனுக்கு பிடித்தது அவனது தாயாருக்கு பிடிக்காது. தாய்க்கு பிடித்த சில பலகாரங்களை மகேந்திரன் கண்களால் கூட பார்க்க மாட்டான். மருமகள் வந்து விட்டாலே கொஞ்சம் அடுப்படியில் உழவட்டும் என்பது கனகம்மாளின் கெட்ட எண்ணம். காலை வேளை காப்பி பலகாரத்திற்கு பலவித பக்க பதார்த்தங்களையும் அவள் எதிர்பார்த்தாள். கந்தசாமி விடியற்காலையிலேயே தோட்டத்திற்குள் நுழைந்து அறுத்து வந்து நடையில் கிடந்த பெஞ்சு மீது வைத்திருந்த நுனி வாழை இலைகளை துடைத்து வந்து மேஜை மீது பரத்திவிட்டு தண்ணீர் தெளித்தாள் லாவண்யா. தான் தயாரித்த பலகாரங்களை பாத்திரங்களில் வைத்து எடுத்து கொண்டு வந்து மேஜை மேல் வைத்தாள். ஆவி பறந்த இட்லிகளை கனகம்மாள் மெல்ல கையால் தொட்டு பார்த்தாள். மல்லிகை பூவாக அவை மெத்தென்று இருந்தன. ஆனாலும் குறை சொல்லாவிட்டால் அவளுக்கு பொழுது போகாதே. இன்னும் கொஞ்சம் உளுந்து போட்டிருக்கணும். நீயே அரைக்கிற, மிஷின் அரைக்கிறது. அந்த காலத்தில் நான் இந்த வீட்டில் பட்ட சிரமம் எல்லாம் இப்போ உனக்கு ஏது? மின்விசிறி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கு. சாணத்தில் எரியும் கேஸ் அடுப்பை வேற உனக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறான் மகேந்திரன். அப்படி இருந்தும் சமையலை சட்டுப்புட்டன் உன்னால் செய்ய முடியறதில்ல. என்னம்மா, என்ன சங்கதி என்று சிரித்தபடி கேட்டுக்கொண்டு நாற்காலியில் தாயின் எதிர்பார்க்கமாக உட்கார்ந்து கொண்டான் மகேந்திரன். நீ போய் மற்றதுகளை எடுத்துட்டு வா, நான் இவனுக்கு பரிமாறறேன் என்று மருமகளை ஏவி விட்டாள் கனகம். ஆப்பத்தை எடுத்து இலையில் போட்டு சர்க்கரை தூவி தேங்காய் பாலை தாராளமாக ஊற்றினாள். அதை தானே பிட்டு மகனுக்கு ஊற்றிவிட வேண்டும் போன்ற கண்மூடித்தனமான பாசம் அவளுக்கு. தன் இலையில் இட்லிகளை எடுத்து வைத்து கொண்டு சட்னியை பரிமாறிக்கொண்டாள்.
குற்றமே குறியாக இருந்த அவளது கண்களில் அந்த குறை தென்பட்டு விட்டது. மிளகாய் பொடியை கொண்டு வந்து வைத்த மருமகள் நல்லெண்ணெய் கிண்ணத்தை வைக்க மறந்து விட்டிருந்தாள். லாவணி, பெருங்குரலில் கத்தினாள் கனகம். உனக்கு ஏன் இப்படி அடிக்கடி மறதி? நேற்று பகல் சாப்பாட்டின் போது எலுமிச்சங்காய் ஊறுகாயை எடுத்து வைக்க மறந்து போனேன். ஒரு சின்ன வேலையை கூட செய்கிறதுல ஏன் இப்படி தவறுகள்? அப்படி உன் மனசு குழப்பிக்கிட்டு இருக்கிற சங்கதி என்னவா? படபடவென்று அதட்டினாள். நெய் கிண்ணத்தையும் எண்ணெய் பாத்திரத்தையும் கொண்டு வந்து வைத்துவிட்டு மாமியாருக்கு பிடித்த அளவில் பால் கலந்து காஃபியை நுரை பொங்க இதமாக சொட்டில் கலந்து கொடுத்தாள். அப்பொழுதும் கனகம்மாளின் முணுமுணுப்பு அடங்கவில்லை. மகேந்திரா, உன் மூஞ்சி ஏன் இப்படி உப்பி இருக்கு? ராத்திரி நல்லா தூங்கலையா? தாய் மிகவும் அனுதாபத்துடன் கேட்டபடி இட்லியை பிட்டு சாம்பாரில் முக்கி விழுங்கி கொண்டிருந்தாள். ஆமா அம்மா, விடிஞ்சதும் என் வேலைகளை கவனிக்க முடியாம செத்துப்போன எவனையோ போய் பார்த்து அடையாளம் தெரிஞ்சவனான்னு சொல்லணுமாம். அதை நினைச்சு மேலே பேச முடியாது இலையை பார்த்தான் மகன். ராத்திரி உன் புருஷன் தூங்காம வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தப்போ நீ கொஞ்சம் ஏதாச்சும் பணிவிட செய்து தூங்க உதவாம எரும மாடு போல குரட்டை விட்டுக்கிட்டு கிடந்தியா? மேஜை அருகே நின்ற மருமகளை சாடினாள் கனகம்மாள். லாவணி முகம் சிவந்து போனாள். நெஞ்சு வரை குமுறி கொண்டு வந்த கோபத்தை விழுங்கி கொண்டாள். பின்னடையில் கைகளை கட்டி கொண்டு நின்ற கந்தசாமிக்கு பொறுக்கவில்லை. துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு காதுபடாத தூரத்தில் இருக்க அவன் கிணற்று மேடை பக்கம் நழுவி விட்டான். லாவணிய தலைவடமிருந்து தடவி நெற்றியை பிடிச்சு விடுறேன்னு சொன்னா நான் தான் வேண்டான்னுட்டேன். காலையில் அவள் எனக்கு முன்னாடி எழுந்து வீட்டு வேலைகளை கவனிக்கணுமே. தாயார் ஆத்திரத்தில் குமைந்தாள். எத்தனை வெளிப்படையாக எடுத்து சொன்னாலும் இவனுக்கு மனைவி மேல் ஏற்பட்டிருக்கும் மோகம் அடங்க மாட்டேன் என்கிறதே. அவ செய்கிற தப்பு எதுவும் கண்களில் படுறதில்லையே. அது சமயம் வாயிற்கதவு லேசாக தட்டப்பட்டது. லாவண்யா சென்று திறந்தாள். ஓடிவிட்டு பள்ளி சிறுமி கற்பகம் ஓடி வந்ததில் மூச்சரிக்க உள்ளே வந்து நின்றாள். அக்கா, உங்களை அம்மா அவசரமாக கூப்பிட்டுட்டு வர சொன்னாங்க. என் அக்காவுக்கு உடம்பை என்னவோ பண்ணுதாம், அழுகிறாங்க. வந்து பார்த்து தைரியம் சொன்னீங்கன்னா நல்லதுன்னாங்க. ஏ கற்பகம், இங்கே வா. என்ன சங்கதி? கனகம் பெருங்குரலில் அதட்டினாள். கல்லு பிள்ளையார் போல வீட்டு எஜமானி அவள் இருக்கும்போது இந்த சின்ன பெண் அவளிடம் வந்து கேட்காது லாவண்யாவிடம் என்ன உளறுகிறாள்? கட்டுக்கொள்ளாது அவளுக்கு கோபம். பாட்டி, குளிக்க என் அக்கா ஊரிலிருந்து வந்திருக்கு இல்லையா, அவங்களுக்கு உடம்புக்கு முடியல, வயிற்று வலிக்குதுன்னு அழுகிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு எடுத்துக்கிட்டு போகணுமான்னு கொஞ்சம் இவங்களை வந்து பார்த்துட்டு போக சொன்னாங்க அம்மா. சிறுமி பயத்தில் குளறினாள். போய் உங்க அம்மா கிட்ட சொல்லு, என் மருமகள் லாவண்யா முன்னாள் நர்ஸ் வேலை பார்த்தவ தான், ஆனா இப்போ எங்க வீட்டு மருமகள். அவ கண்டவங்க வீட்டுக்குள்ள வந்து யோசனை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த ஊரில் டாக்டர் இல்லையா? மருந்து வசதிகள் தான் இல்லையா? அங்கே போய் யாரையாச்சும் அழைச்சிட்டு போ. சீறினாள். லாவண்யா பரிதாபமாக தன் கணவனை பார்த்தாள். மகேந்திரன் இந்த விஷயத்தில் தாயுடன் ஒத்துப்போகிறவன். தன் மனைவி படிதாண்டாத பத்தினியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவன். இடது கையில் இன்னொரு ஆப்பத்தை எடுத்து இலையில் போட்டுக்கொண்டு மௌனமாக சாப்பிடத் தொடங்கினான். தொழில் ரீதியான கடமை லாவண்யாவின் மனதை நெருடியது. நர்ஸ் வேலைக்கு படித்தவள் கல்யாணம் செய்து கொண்டு வேலையை விட்டுவிட்டாள். ஆனால் தன்னாலான உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய முடியாத ஒரு கட்டுப்பாடான குடும்பத்திலே வந்து சிக்கி கொண்டு விட்டிருக்கிறாளே. பாட்டி, அப்ப அக்கா வரமாட்டாங்களா? மறுபடியும் கேட்டாள் அந்த சிறுமி. தன் வயதை சுட்டிக்காட்டி அவளை பாட்டி என்று அழைத்தால் கனகத்திற்கு கொஞ்சமும் பிடிக்காது. பாட்டியும் இல்லை, கீட்டியும் இல்லை. உன் பள்ளிக்கூடத்தில் பெரியவர்களிடம் எப்படி மரியாதையா பேசுறதுன்னு சொல்லித்தரது இல்லையா? இந்த வீட்டு பெரியம்மா தன் மருமகளை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு போய் உன் அம்மா கிட்ட சொல்லு, உருமினாள். தயக்கத்துடன் தன் பக்கம் திரும்பிய லாவண்யாவை கனகம்மாள் கோபத்துடன் உறுத்து விழித்தாள். உன் மூஞ்சி ஏன் இப்படி சுருங்கி போகணும்? நீ இங்கே குடுத்தனம் பண்ண வந்தியா, இல்லை ஒரு கொத்து வேப்பிலையையும் ஒரு கத்தியையும் கூடையில போட்டுக்கிட்டு ஊரில் உள்ள பெண்களுக்கு பிரசவம் பார்க்க வந்தியா? நர்ஸ் வேலை மேல உனக்கு ஆசை இருந்தா நீ என் பிள்ளைய கட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. மகேந்திரனது மௌனம் லாவண்யாவின் மனதை துயரத்தில் ஆழ்த்தியது. இது 3வது முறையாக நடக்கும் நிகழ்ச்சி. அந்த வீட்டுக்கு வந்த புதிதில் அடுத்த தெருவில் ஒரு பெண் பிரசவ வேதனையில் துடிக்கிறாள் என்று அவளது தாய் ஓடி வந்து அழைத்தபோது மாமியாரிடம் சொல்லிக்கொள்ள நேரமின்றி வேலைக்காரியை வீட்டை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு மருத்துவ பெட்டியுடன் விரைந்து ஓடிவிட்டாள்.
கொஞ்ச நேரத்தில் பிரசவமாகிவிட்டது. தாயும் சேயும் நலமாக இருப்பதை பரிசோதித்து திருப்தியுடன் வீட்டுக்கு திரும்பும்போது அங்கே ஒரு பூகம்பம் ஆரம்பித்து விட்டிருந்தது. மகேந்திரன் சாப்பிட வீட்டுக்கு வந்திருந்தான். நெல் அங்கேயே, ஊரார் தீட்டையெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டாம் கத்திய மாமியார் அவளை பின்பக்கமாக சென்று கிணற்றடியில் பச்சை தண்ணீரில் மூழ்கிவிட்டு வர செய்தாள். மாற்றுடையில் கணவனுக்கு சோறு பரிமாற வந்தவளிடமிருந்து பாத்திரத்தை வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டு அனல் போரி பறந்த கண்களால் அவளை சுட்டாள். என்ன துணிச்சல் உனக்கு? 10 நிமிஷம் படுக்கலாம்னு தலையை சாய்ச்சேன், அப்படியே தூங்கிட்டேன். அதனால என்கிட்ட கூட சொல்லிக்காம யாரோ கூப்பிட்டாங்கன்னு கிளம்பிட்டியே. இது வீடா சத்திரமா? எனக்கு தெரிஞ்சாகணும், உரத்த குரலில் இறைந்தாள். என்னால ஏதோ உதவ முடியும் என்கிற நம்பிக்கையால அவசரத்துக்கு கூப்பிட்டாங்க. மெல்லிய குரலில் லாவண்ய பதிலளித்ததும் மாமியார் காளி அவதாரம் எடுத்து விட்டாள். அப்படின்னா நீ பட்டணத்திலேயே இருந்து கொண்டு உன் படிப்புக்கு உண்டான கடமையை செய்யறது தானே? எனக்கு மருத்துவச்சி மருமக தேவையில்லை. ஒழுங்கா இந்த வீட்டுக்கு உண்டான மரியாதையோடு இருந்தால் அவள் மேலே கத்தும் முன் மகன் குறுக்கிட்டான். லாவண்யா, அம்மா சொல்கிறதெல்லாம் நியாயம் இருக்கு. உன் தொழிலை தியாகம் செய்ய ஒப்புக்கொண்டுதானே நீ என்னை கல்யாணம் செய்துகிட்ட. இனி உன் கடமை இந்த வீட்டோடு அடங்கி போச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. மறுபடியும் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கக்கூடாது. இந்த வீட்டு பெண்கள் அனாவசியமாக வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க. அப்படி உனக்கு வெளியே போக ஆசை ஏற்பட்டால் நான் வண்டியிலே கூட்டி கொண்டு போவேன். ஒரு சினிமாவுக்கோ ஒரு கல்யாண வீட்டுக்கோ நீ என்னோடு ஜோடியா போறதுதான் மரியாதை. அப்பா ரொம்ப செல்வாக்குடன் வாழ்ந்தவர். அவர் இல்லாம அம்மா வெளியே தனியா எங்கேயும் போனதில்லை. கோவிலுக்கு கூடவா? மெல்லிய குரலில் லாவண்யா கேட்டபோது மாமியாரின் முகம் கடுமையாகியது. இது திமிரான கேள்வி. இப்போ கூட நான் தனியா கோவிலுக்கு போவதில்லை. வீட்டு வேலைக்காரி துணையோட தான் போற பழக்கம். என் கணவர் உசுரோடு இருந்தப்போ கோவிலுக்கு போக கூட அவர் உத்தரவோடு தான் கிளம்புவேன். ஏன்னா கணவனுக்கு மேல கடவுள்னு இந்த வீட்டு பெண்கள் நம்புறதில்ல. கனகம்மாள் சீறி விழுந்தாள். சுட சுட மாமியாருக்கு பதிலளிக்க அவள் நாக்கு துடித்தது. வீணாக சண்டையை வளர்ப்பானேன், மனக்கசப்பை பெருக்கிக் கொள்வதில் லாபம். மௌனமாக இருந்து விட்டாள். கணவனே கண்கண்ட தெய்வம். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்ற பழமொழிகள் மிக பழைய மொழிகள். கணவன் மனைவி இருவரும் வாழ்க்கையில் சரிசமமானவர்கள். இருவரும் பல தவறுகள் செய்யக்கூடிய சாதாரண மனித பிறவிகள். மகாலட்சுமி என்று மனைவிக்கு கணவன் கோவில் கட்ட தேவையில்லை. கணவன் கடவுள் என்று ஒரு பெண் தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்வதும் தவறு. அண்ணன் அவளுக்கு சிறு வயதிலேயே போதித்திருந்த முற்போக்கான கருத்துகள் மனதில் வேரூன்றி கிடந்தன. அவைகளை ஒரு நிமிஷத்தில் அவள் உதறிவிட முடியாது. உதறிவிட்டு கட்டிப்பெட்டியான மாமியார் கணவன் இருவரிடமும் சண்டை போட்டுக்கொண்டு தன் வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்ளவும் இயலாது. மெல்லவும் முடியாது, விழுங்கவும் முடியாத ஒரு இரண்டங்கெட்டான் நிலையில் அவள் மாட்டிக்கொண்டிருக்கிறாள். அவளது கணவன் தன் குறுகிய மனப்பான்மையை ஒரே நாளில் மாற்றிக்கொண்டு அதிசயம் சாதிக்கப் போவதில்லை. பொறுமையாக இருந்து நாளாவட்டத்தில் அவள்தான் அவனது 10ஆம் பசலித்தனத்தை போக்க வேண்டும். வீடு தேடி வந்தவர்களுக்கு அவள் செய்ய நினைத்த உதவிகளுக்கும் மாமியார் முட்டுக்கட்டை போட்டு விட்டிருந்தாள். எதிர்விட்டு பெண் காய் நறுக்கி கொண்டிருந்த போது அரிவாள் மனையில் கை விரலை காயப்படுத்தி கொண்டு தன் புடவை தலைப்பால் ஒழுகிய இரத்தத்தை அழுத்தி கொண்டு பதைத்தவளாக ஓடி வந்தாள். அக்கா, கட்டை விரலில் காயம் பட்டுடுச்சு என்று கண் கலங்க பயந்து கொண்டு வந்து நின்றவளை அவள் சமாதானப்படுத்தினாள். தன் மருந்து பெட்டியை திறந்து மருந்து, பஞ்சு, பிளாஸ்திரி இத்தியாதிகளை எடுத்து காயத்தை சுத்தப்படுத்தி மருந்து தடவி பிளாஸ்திரி போட்டு விட்டாள். கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு நன்றி அக்கா என்று பற்களை காட்டினாள் அந்த பெண். இத்தோடு போதது, இது முதல் உதவி. நீ கடைத்தெருவுக்கு போய் டாக்டரிடம் சொல்லி விஷவலிப்பு வராதிருக்க தடுப்பூசி போட்டுக்கணும், மறக்காதே. அவளது முதுகை ஆதரவாக தட்டி அனுப்பிவிட்டு கைகளை கழுவி கொண்டு உள்ளே வந்தாள். இடுப்பில் ஊன்றிய கைகளுடன் நின்ற கனகம்மாள் அவளை எரித்து விடுவது போல பார்த்தாள். வெளியில போக வேணாம்னு சொன்னதும் வீட்டையே ஆஸ்பத்திரி ஆக்கிட்டியா? கல்லெறிகிற தூரத்துல கடைத்தெருவில் டாக்டர் கிளினிக் வச்சிருக்கார். அவர்கிட்ட போகிறதுக்கு இவங்களுக்கு என்ன கொல்ல? இனி இந்த வீட்டுக்குள்ள நோய் நொடி காயம் கட்டின்னு எவ்வளவு நுழைஞ்சா நான் பொல்லாதவளா இருப்பேன். கூக்குரல் இட்டாள். வெளியிலும் லாவண்யா போய் உதவ முடியாது. வீட்டுக்கு வந்தவர்களின் அருந்த கைக்கு சுண்ணாம்பை கூட எடுத்து தர முடியாது. அப்படி ஒரு கண்டிப்பு. அவர்கள் இருவரும் காப்பி பலகாரத்தை முடித்து கொள்ளும் வரை மௌனமாக மாமியாரின் ஏவலுக்கு காத்து கொண்டு சிறிது தூரத்தில் பணிவாக நின்று கொண்டிருந்தாள்.
போயிட்டு வரேனம்மா. நான் முதல்ல சப் இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு அவரோட டவுன் வரை போகணும். டவுனுக்கு அந்த காரியத்துக்கு போகும் முன் காரிலே போக வேண்டாம். போலீஸ் ஸ்டேஷனில் உன் காரை நிறுத்திவிட்டு அவங்களுடைய ஜீப்பில் ஏறிக்கிட்டு வந்து இங்கே இறங்கிக்கோ. கந்தசாமி அண்டாவில் வெந்நீர் தயாராக எடுத்து வச்சிருப்பான். தலை முழுகிட்டு வேற உடுத்திக்கிட்டு நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் காரை எடுத்துக்கிட்டு கடையை திறக்க போகலாம். எவனோ செத்தவனை தீட்டு நமக்கு வேணாம், தாயார் உத்தரவிட்டாள். அப்படித்தான் செய்ய போறேனம்மா என்று கூறிவிட்டு மகன் கிளம்பினான். நமக்கு சொந்தமில்லாத இருந்தவன் ஒருவனுடைய முகத்தை பார்த்தா கூடவா தீட்டு ஒட்டிக்கும்? படித்திருந்தும் இவருக்கு கூடவா இந்த 10ஆம் பசலித்தனம்? தனக்குள் எண்ணியபடி வாயில் வரை வந்து அவனுக்கு வழிவிட்டாள். ஆனால் மனதில் இனங்காணாத ஒரு குழப்பம் ஏன் என்று அவளுக்கே புரியவில்லை. இக்கதையை தொடர்ந்து கேட்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.